விட்டுருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அந்த உளுத்தம் பருப்பை நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சிங்கன்னா ஒரு இட்லி கூட நமக்கு மீறாது. வீட்டில் நம்ம செய்யும்போது இந்த பொடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த இது பொட்டுக்கடலை வந்து சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதில் எடுத்து வச்சுக்க, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துருங்க. மிளகாய் வத்தல் உங்களுக்கு எவ்வளவோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வறுத்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொடிக்கு வந்து எள்ளு சேர்ப்பாங்க. இது எள்ளு சேர்க்காமல் நான்